ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? எனக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். Justice, okay. Hanged Man, okay. Death, Seven of Swords, okay. Lovers, the Hermit, the Devil, Six of Swords, okay. Five of Swords, Page of Cups, bottom of the deck, Eight of Swords. Okay, thank you. Okay, okay, okay. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? வந்து போய் இருக்காங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக வீக்காகிற டைம் வருவாங்க, கொஞ்சம் பெட்டரானது உங்களை விட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு ரீசன்மே இல்லாமல் அந்த பர்சனாட்டு ஏதாவது இஷ்யூ க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் காண்டாக்ட் இல்லாமல் இருக்கும், மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தா அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக என்டப் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜீவிக்கலான்னு கூட ஒரு டைம் அந்த போஸ்ட் நினச்சிருக்காங்க, திங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோட்டலாக உங்களை விட்டு இந்த போஸ்ட் மூவ் ஆன் பண்ணிவிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிலருக்கு இந்த போஸ்ட் சீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து தருவேன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் நின்றுருக்கலாம். ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் நின்றுருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தராமல் அவங்கள சீட் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். ஆக்சுவலி நீங்களும் அந்த பர்சனும் ஹெவிலி அட்ராக்டட், மென்டலி பிசிக்கலி நீங்கள் ரெண்டுமே ஹெவிலி அட்ராக்ட். உங்களுக்கு அந்த பர்சன் மேலே என்ன ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆச்சோ அதுவுமே அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் ஃபீல் ஆகாமல் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த அட்ராக்ஷனால் ரெண்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பட் இந்த பர்சன் வந்து போய் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இஷ்யூ க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் நீ வந்து போய் இருப்பேன், உனக்கு விருப்பத்துக்கு வர உங்கள் விருப்பத்துக்கு போகிறேன். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை வந்து வேணான்னு சொல்லிட்டு டோட்டலாக எண்டப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டோட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிடுச்சு. டோட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு சுச்சுவேஷனில் வந்து இல்லை, சிலருக்கு செப்பரேஷனாக இருக்கலாம், பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம். சிலருக்கு ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்டப் ஆகி ஒன்று இருக்கமாகவே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்கலாம், மேபி உங்களை விட கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் யூத்தாக இருக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு பார்க்குறது உங்களை விடவே இந்த பையன் வந்து கொஞ்சம் ஏஜ் ஒரு வயசு, ஒரு 2 வயசு, ஒரு 3 வயசு டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சன் நம்ம சொல்லிக்கலாம். விளையாட்டு பாயின்னு சொல்லிப்பாங்கள்ல, லைஃப்பை வந்து சீரியஸாக பார்க்காம ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் சொல்லிட்டு எந்த எஃபர்ட்டுமே அந்த பர்சன் போடாமல் இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் பதிலாக கேட்டே இருக்கலாம். அந்த போஸ்டருக்கு விடாமல் சேஸ் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம், என் லைஃப்பில் வேணும்னு சொல்லிட்டு அவங்க காலில் பிடிச்சி கெஞ்சிருக்கலாம். பட் அந்த பர்சன் அந்த ஆல்ரெடி சொல்ல மெச்சூரிட்டி இல்லாத பர்சன் சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனம். நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரூவாக இருக்கலாம், பட் அந்த பர்சனுக்கு ஒரு விளையாட்டுத்தனம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே 6 of cups. ஓகே, அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி அந்த பர்சன்கிட்ட எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்களா இருக்கும். ஏன்னா அந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து எல்லாருமே அட்ராக்ட் இப்போ 100 பேர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட இந்த பர்சன்கிட்ட எல்லாருமே அட்ராக்ட் ஆகும். அப்படின்னா எல்லோரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த பர்சன்கிட்ட நம்ம உண்டுன்னு சொல்லிக்கலாம். பர்சனுக்கு ஆஃபர் இருக்குது, நல்ல கேரியர், எப்பவுமே மணி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஸோ ஃபர்தராக இப்போ இந்த ஒரு ஒர்க்குன்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்கும். ஒரு இப்போ ஒரு மேரேஜ் ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னா ஸோ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ் மேபி இதில் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு இந்த பர்சன் ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து அவங்க தராமல் இருக்கலாம். ஏன்னா ஓகே இதை விட நமக்கு பெட்டராக ஒரு ஆப்ஷன்ஸ் இதை விட நமக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த பர்சன் அந்த டைமில் மெச்சூரிட்டி அவங்க பிஹேவ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் அவங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு அவங்க மெமரியில் ஸ்டக். அது பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்ல நான் சொல்கிறது தான் கரெக்டு. ஓகே, நான் சொல்கிறது தான் கரெக்டு. என்ன நடந்தாலுமே நம்ம ஒரு சிலவங்க சொல்லுவாங்கல்ல நான் பண்ணிட்டு தான் கரெக்டு. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை அவங்க எடுக்க மாட்டாங்க. மேபி அந்த பர்சன் தப்பே பண்ணதா கூட அவங்க பண்ணுறதா கரெக்டு, நான் சொல்கிறதா எல்லாருமே கேட்கணும். ஸோ அந்த மாதிரி விவாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நான் ஆல்ரெடி சொன்னேன் சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா தெரியுது காலோட எனர்ஜியில் சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் உங்களை திரும்பி நோக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களை பார்க்காம ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்கள் மெமரியில் ஸ்டக்கு, மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி அவங்க கூட மென்டலி ஃபிசிக்கலி ஒரு கனெக்டட், ஹெவிலி அட்ராக்டட். உங்களுக்கும் அந்த பர்சன் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் அந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் அவங்கக்கிட்ட மெச்சூரிட்டி இல்லாமல் என்னெல்லாம் பிஹேவ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ காலோட எனர்ஜி வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஸோ இந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு விஷயம்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்டப் ஆகிருக்கு. டோட்டலி டெத்காக வந்துருக்கு. ஸோ டோட்டலி எண்டப் ஆகி போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் அது தெரியுதுல்ல. ஸோ எங்கேயாவது தூர இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு லைஃப் வாழ்ந்தா என்ன, அந்த பர்சன் அந்தளவுக்கு அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்கள அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஸோ அந்த பர்சனோட அந்த டைமில் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எங்கேயாவது தூர இடத்துக்கு யாருமே பார்க்காத தூரத்துக்கு எங்கேயா போய் நம்ம ஒரு லைஃப் புதுசாக ஜீவிச்சா என்ன. ஸோ அந்த பர்சன் திங்க் பண்ணியிருக்காங்க. திங்க் பண்ணாமல் ஒன்றும் இல்லை. ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் இது வந்து ஃபாஸ்ட்டில். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் பர்சன் உங்களை மறந்துட்டுல உங்கள் மெமரியில் ஸ்டக்குன்னு சொன்னேன். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு 8 of Swords வந்துருக்குது. ஓகே, 8 of Swords வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் 5 of Swords நமக்கு வந்திருக்கு. இந்த பர்சன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஒரு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சாரி, ஒரு ரியலைசேஷன் வருது, ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. எதுக்கு தேவையில்லாமல் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வர வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி போனதுக்கான ஒரு ரீசன் நான் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நான் ஆல்ரெடி சொன்னது பர்சன் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு டைமில் டோட்டலாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க எண்டப் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் அவங்க மறந்துட்டில்ல அந்த பர்சனால அந்த பர்சனுக்கு உங்களை மூவ் ஆன் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் மெமரியில் ஸ்டக்கு. ஸோ உங்களை மூவ் ஆன் பண்ண முடியாத டைமில் தான் அந்த பர்சனுக்கு மேபி அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ மூவ் ஆன் பண்ண முடியாதனால மறுபடியும் இந்த பர்சன் உங்களோட ஃபீலிங்ஸ் வர டைமில் இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏன்னா அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் ஃபர்தராக அந்த பர்சனுக்கு அவங்க லவ் இன்க்ரீஸ், உங்களோட திங்கிங்ஸ் ஓவராக வரக்கூடிய டைமில் இப்போ அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க திங்க் பண்ணுறாங்க. அந்த பர்சனுக்கு தெரிஞ்ச பர்சன் நம்மளால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல. மேபி இதில் ஒரு சிலருக்கு சோல் டு சோல் கனெக்ஷனாக
பர்சனாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத டைமில் அவங்க திங்க் பண்ணுறாங்க எதுக்கு தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எண்டை பாக்கி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன்ஸ் நான் தானே. மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்க பார்த்தேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எண்டை பாக்கி போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர், நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டை பண்ணிட்டு போகிறேன், எல்லாமே என்ன தானே சொல்லிட்டு இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு நீதி தரணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேருமே ஹெவிலி கனெக்டட் தானே, நம்ம ரெண்டுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் என்னோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி போச்சுது. ஸோ நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போனதுக்கான ஒரு மெயின் ரீசன், என்னோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர் தானே மெயின் ரீசன். ஸோ எனக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களோட அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, ஒரு செக்ஷுவலி ஒரு அடிக்ஷன் சொல்லுவாங்க, டே அண்ட் நைட் உங்களை பற்றி ஒரு ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அடிக்ஷன், ஹெவிலி ஒரு அடிக்ஷன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. ஹெர்மிட் கார்டு சொல்லும்போது அந்த பர்சனுக்கு டோட்லி ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் ஒரு சிலருக்கு மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க தன்னோட உள்ளுக்குள்ள எனக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், எந்த விஷயம் எனக்கு சந்தோஷம் தரும், ஏன்னா லைஃப்பில் வந்து எப்படி வாழணும், ஸோ என்னோட லைஃப்பில் எப்படி கொண்டு போகணும், என் லைஃப்பில் எனக்கு யார் தேவை, யார் என் கூட இருந்து நான் ஹாப்பியாக இருப்பேன். மேபி இப்போ எனக்கு என்னதான் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் பத்ரா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்கள சூஸ் பண்ணால் என் லைஃப்பில் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியுமா, இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கா. ஸோ அந்த ஒரு ஹெர்மிட் மோடில் அவங்க வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு அவங்க உள்ளுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நமக்கு நிறைய சோர்ஸ் கார்டு வந்திருக்கு, ஆக்ஷனை கொடுக்கக்கூடிய கார்டு தான். பட் அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களோட ஒரு உள்ளுக்குள்ள ஒரு திங்கிங் என்னென்னா, அவங்க உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக திங்க் பண்ணி ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ எப்போ என்ன சொல்கிறது, உங்களை பற்றின திங்கிங் வர டைமில் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க திங்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த இன்னருக்குள்ளே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், நமக்கு என்ன வேணும், அதில் நம்ம அதை நோக்கி நம்ம போவோம் சொல்லிட்டு ஒரு இதுக்கு அவங்க வர்றாங்க, ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த பர்சன் வர்றாங்க. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு கரெக்டான டைம் இல்லை. ஸோ ஒரு கொஞ்ச நாள் கூட போகட்டும், ஒரு டிவைனிங் டைம் வரட்டும், நமக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரட்டும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அங்கே போகலாம். ஸோ அந்த ஒரு இது வந்து அவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா 6 of Cups வந்து கரண்ட் மேபி இதில் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அடிக்கடி சின்ன வயசுலேயே பார்த்து பழகின, நம்ம சொல்லுவோம்ல ஒரே ஊருக்குள்ளே சின்ன வயசில் அவங்கள பார்த்து விழுந்தா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்சனாக இருக்கலாம். மேபி காலேஜ்லேயும் இல்லைன்னா ஒரு ஸ்கூல்லையும் நீங்கள் சேர்ந்து படிச்சுருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து உங்கள் அன்புக்காக ஏங்குறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, 24/7 உங்களை இப்போ திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நீங்கள் கொடுத்த ஒரு கேரிங், அந்த பர்சன் எவ்வளோ எமோஷ்னலாக உடஞ்சி போய் உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய அந்த அன்பான ஆறுதல், ஸோ நீங்கள் அந்த பர்சனை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ட்ரூ லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ், இது எல்லாமே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த பர்சன் ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இங்கே 2-3 கார்டு கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஆக்ஷன் எடுத்துகிட்டு எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கலாம். ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்க்கலாம். 8 of Swords. ஆக்சுவலி நமக்கு 8 of Swords தான் வந்துச்சு பாட்டம் ஆஃப் டெக்கில். ஜஸ்டிஸ் நமக்கு ஆல்ரெடி வந்த கார்டு தான் வந்திருக்குது. Knight of Wands. ஓகே, ஜட்ஜ்மெண்ட், தி லவ்வர்ஸ். ஆல்ரெடி இதை வந்த கார்டு நமக்கு மறுபடியும் வந்திருக்குது. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த், தி ஃபூல், பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே,
Queen of Swords, okay. Bottom of the deck, Two of Wands, Three of Wands. ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்ட் உங்கள் கிட்ட கொண்டு ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் டபுள் மைண்டடாக திங்க் பண்ணுறாங்க. போகிறதுக்கா போக வேண்டாமா, ஒரு ஆஃபரை கொண்டு போக ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பீஸ் இல்லை. ஓகே டபுள் மைண்டடாக இருக்காங்க. போகிறதுக்கா போக வேண்டாமா, ஒரு ஆஃபரை கொண்டு போய் பார்த்தா என்ன, போனால் என்ன நடக்கும், போகாட்ட என்ன நடக்கும். ஸோ அந்த ஒரு டபுள் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 8 of Swords வந்து 2 times வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. ஓகேவா. ஸோ மைண்டு வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுது, ஹார்ட் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லுது, உங்களோட நினைவுகளை கொண்டு வந்து போடுது. ஹார்ட் வந்து போ அவகிட்ட போய் உங்ககிட்ட போய் பேசு, மறுபடியும் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆனால் உனக்கு ஒரு பீஸ் கிடைக்கணும் ஹார்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. பட் மைண்டு இப்போ வேண்டாம், இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு டைம் வரட்டும். நான் ஆல்ரெடி சொன்னேன் நமக்கு ஹெட்மிட் வந்துருக்குது. ஸோ இப்போ அதுக்கான ஒரு டைம் இல்லை, அதுக்காக ஒரு டிவைனிங் டைம் வரட்டும், இல்லைங்க ஒரு நமக்கு ஃபேவரபிள் ஒரு டைம் வரட்டும். ஸோ அந்த டைமில் ஆக்ஷன் எடுக்க அந்த பர்சன் ரெடி, நான் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க மேலே ஹெவிலி ஒரு அட்ராக்டட் கூட நம்ம சொல்லிக்கலாம். உங்களோட திங்கிங் வர டைமில் ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரூ லவ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி தருதா இருந்தா இல்லைங்க நீ வர வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து இப்போ போல்ட் ஆக்கி இருக்கலாம். ஸோ அதனால கூட அந்த போஸ்ட் இந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த போஸ்ட் இந்த அளவுக்கு ரெக்ரெஷன் ஆகுது, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கார்டு. ஸோ வீடியோ இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த போஸ்ட் ஒரு ஆக்ஷன் இப்போ எடுக்க வேண்டாம், இப்போ ஒரு டைம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக வரட்டும். ஸோ அந்த டைமில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த போஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த போஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்து கிட்ட வருவாங்க. ஓகேவா. ஸோ இதான் நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.